எதிர்ப்பையும் மீறி வடலூரில் வள்ளலார் பன்னாட்டு மையத்திற்கு அடிக்கல் நாட்டுவதா? மக்கள் போராட்டம் வெடிக்கும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ராமதாஸ் கூறியிருக்கிறார். மேலும் அவர் வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில், வடலூர் சத்திய ஞான சபையின் பெருவழியில் வள்ளலார் பன்னாட்டு மையத்தை அமைப்பதற்கு அவரது பக்தர்களும் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அதை புறக்கணித்துவிட்டு வள்ளலார் பன்னாட்டு மையத்திற்கு நாளை அடிக்கல் நாட்டுவதற்கு தமிழக அரசு முடிவு செய்திருப்பதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிக்கிறது. வள்ளலாரின் கொள்கைக்கும் மக்களின் விருப்பத்திற்கும் மதிப்பளிக்காமல் தமிழக அரசு செயல்படுவது கடுமையாக கண்டிக்கத்தக்கது. கடலூர் மாவட்டம் வடலூரை அடுத்த பார்வதிபுரம் என்ற இடத்தில் 1867ஆம் ஆண்டில் சத்திய ஞான சபையை அமைத்த வள்ளலார் என்ற ராமலிங்க அடிகளார் அதற்காக பார்வதிபுரம் மக்களிடமிருந்து 106 ஏக்கர் நிலங்களை கொடையாக பெற்றார். அவ்வாறு பெறப்பட்ட நிலத்தில் தென்கோடியில் சத்திய ஞான சபை, தருமசாலை, ஒளி திருக்கோயில் ஆகியவற்றை அமைத்த வள்ளலார் மீதமுள்ள இடத்தை அவரை பின்பற்றும் பக்தர்கள் கூடுவதற்கான பெரு வழியாக பயன்படுத்தினார். அங்குள்ள ஒளி கோயிலில் ஏற்படும் தீபத்தின் ஒளி 7 திரைகளை விளக்கி காட்டப்படும் போது அதை பக்தர்கள் எந்த தடையுமின்றி பார்க்க வேண்டும் என்பதுதான் 70 ஏக்கரில் பெருவழி அமைக்கப்பட்டதன் நோக்கமாகும். ஆனால் வடலூர் பெருவழியில் வள்ளலார் பன்னாட்டு மையத்தை அமைக்க முடிவு செய்த தமிழக அரசு அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ஒளி கோயிலின் தீப ஒளியை பக்தர்கள் வழிபடுவதற்காக உருவாக்கப்பட்ட பெருவழியில் வள்ளலார் பன்னாட்டு மையத்தை அமைக்க துடிப்பது வள்ளலாரின் விருப்பத்திற்கும் நோக்கத்திற்கும் எதிரானது என்பதனால் அந்த முயற்சியை கைவிட வேண்டும். பெருவழிக்கு பதிலாக அருகில் உள்ள காலி இடங்களில் பன்னாட்டு மையத்தை அமைக்கலாம் என்றும் கடந்த ஜனவரி மாதம் 17ஆம் தேதி நான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வலியுறுத்தியிருந்தேன். உலகம் முழுவதும் வாழும் வள்ளலார் பக்தர்களின் விருப்பமும் அதுவாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதை மதிக்காத தமிழக அரசு நான் அறிக்கை வெளியிட்ட நாளிலிருந்து சரியாக 1 மாதம் கழித்து பிப்ரவரி 17ஆம் நாளான சனிக்கிழமை வடலூர் பெருவழியில் வள்ளலார் பன்னாட்டு மையத்தை அமைக்க அடிக்கல் நாட்ட உள்ளது. சென்னையிலிருந்து காணொலி மூலம் முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டவிருப்பதாக தெரிகிறது. வள்ளலார் பன்னாட்டு மையம் அமைக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தபோது அதை பாமக வரவேற்றது. அதற்கு காரணம் வள்ளலாரின் புகழும் பெருமையும் உலகம் முழுவதும் கொண்டு சென்று சேர்க்கப்படுவதற்கு இந்த மையம் உதவும் என்று நம்பியதுதான். தமிழ்நாட்டு மக்களும் கூட இத்தகைய நம்பிக்கையை தான் கொண்டிருந்தார்கள். ஆனால் வள்ளலார் அவரது உயிராக நேசித்த பெருவழியை சிதைத்துதான் வள்ளலார் பன்னாட்டு மையம் அமைக்கப்படும் என்பது நிச்சயம் அவருக்கு சிறப்பு சேர்க்காது. மாறாக அருட்பிரகாச வள்ளலாரின் பெருமையும் செல்வாக்கையும் அது குறைத்துவிடும். வடலூர் சத்திய ஞான சபையின் பெருவழி அமைக்கப்பட்டு 157 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 1.5 நூற்றாண்டு காலத்தில் அங்கு எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. பெருவழி அமைக்கப்பட்ட நாளிலிருந்து 7 ஆண்டுகள் வள்ளலார் உயிருடன் வாழ்ந்தார். அப்போது பெருவழியில் கட்டிடங்களை கட்டலாம் என்றும் வேளாண்மை செய்யலாம் என்று யோசனைகள் தெரிவிக்கப்பட்டன. ஆனால் அவற்றை ஏற்க வள்ளலார் மறுத்துவிட்டார். அதற்காக அவர் கூறிய காரணம், இன்னும் பல 10 ஆண்டுகள் கழித்து தீபத்தின் ஒளியை காண பல லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுவார்கள். அதற்கு வசதியாக பெருவழி அதே நிலை பராமரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவர் கூறியதைப் போலவே சில வாரங்களுக்கு முன் நடைபெற்ற தைப்பூச திருவிழாவில் ஒளி தீபத்தை காண்பதற்காக 10 லட்சம் முதல் 15 லட்சம் வரையிலான பக்தர்கள் கூடினர். பெருவழியின் தேவை 15 நாட்களுக்கு முன்பு கூட நிரூபிக்கப்பட்ட நிலையில் அதை உணராமல் அங்கு பன்னாட்டு மையத்தை கட்டி பெருவழியை சிதைக்க துடிப்பதை அனுமதிக்க முடியாது. சத்திய ஞான சபையிலிருந்து 3 கிலோமீட்டர் சுற்றளவில் வள்ளலார் பிறந்த மருதூர், அவர் தங்கியிருந்து நிர்வாகம் செய்த கருங்குழி, அவர் சித்தியடைந்த மேட்டுக்குப்பம் ஆகியவை உள்ளன. அப்பகுதியில் வள்ளலார் பன்னாட்டு மையத்தை அமைப்பது தான் சரியானதாக இருக்கும். அதற்கு மாறாக பெருவழியில் வள்ளலார் பன்னாட்டு மையம் அமைக்கப்பட்டால் அது அவருக்கு இழைக்கப்படும் அவமதிப்பாகவே கருதப்படும். எனவே வடலூர் பெருவழியில் பன்னாட்டு மையத்தை அமைக்கும் முடிவை கைவிட்டுவிட்டு சத்திய ஞான சபைக்கு எதிரில் நிலக்கரி சுரங்கம் இருந்து மூடப்பட்ட நிலமும், கடலூர் சாலை, கும்பகோணம் சாலை, சேத்தியாத்தோப்பு சாலை, விருதாச்சலம் சாலை ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு இடத்தில் மையத்தை அமைக்க வேண்டும். அது குறித்து முடிவெடுக்கப்படும் வரை அடிக்கல் நாட்டுவதை ஒதுக்கி வைக்க வேண்டும். அதற்கு மாறாக வடலூர் சத்திய ஞான சபை பெருவழியில் வள்ளலார் பன்னாட்டு மையத்தை அமைக்க அரசு முயன்றால் அதற்கு எதிராக மக்களை திரட்டி மாபெரும் போராட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சி முன்னெடுக்கும் என்று டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தனது செய்தி அறிக்கையில் பதிவு செய்திருக்கிறார். நன்றி, வணக்கம். எதிர்ப்பை